ஓகே. ஸோ இப்போ நம்ம கோட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த என்பிஎம் init ஒரு நோட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன், நியூ டு டூ அப்படின்னு. அங்கே இந்த கமாண்ட் கொடுக்குறேன், npm init -y. இந்த npm init -y என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணும். இப்போ வந்து இந்த நியூ டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா package.json ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இந்த package.jsonல இந்த மாதிரி இருக்குது. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே, ஒரு மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இதில் வந்து டைப் வந்து மாடியூல் அப்படின்னு மாற்றணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இம்போர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நோட்மான், நம்ம ஃபைல் வந்து app.js. ஸோ இந்த 2 சேஞ்சை நம்ம package.jsonல பண்ணிக்கணும். அதைத்தான் நான் இங்கே நோட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டைப் மாடியூலும் ஸ்டார்ட் node-man.js பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லைப்ரரிஸ்லாம் நமக்கு தேவை. ஸோ இந்த லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இந்த கமாண்டை காப்பி பண்ணி இங்கே போடுறேன், ஷிஃப்ட் இன்ஸ்டால். நீங்கள் லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்போ நான் ஃபுல் கோடையும் இங்கே இந்த ஃபோல்டரில் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ git log அடிக்கிறேன். எல்லா சேஞ்சும் இதில் இருக்குது, ரைட்? ஸோ இந்த சேஞ்ச் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா பேட்ச் ஃபைலாக எடுத்துடுறேன். அது கமாண்ட் என்னென்னா git format patch -n. எத்தனை பேட்ச் இருக்கும்? 7 பேட்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் சர்வர் அண்ட் கனெக்ட் டு MongoDB. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட் பேட்ச். ஸோ எல்லா பேட்சையும் எடுத்துட்டேன். இந்த பேட்ச் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபோல்டரில் வந்து பேட்ச் அப்படின்னு எல்லா பேட்ச் ஃபைலையும் அங்கே மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் start.patch டு இந்த பேட்ச் ஃபோல்டர். பேட்ச் ஃபைல்லாம் அங்கே மூவ் ஆகிடுச்சு. நான் என் சேஞ்சஸ்லாம் என்னென்ன பண்ணிடணும் அதை பேட்ச் ஃபைலாக ஜென்ரேட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் கமெண்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா git log போட்டு என் சேஞ்சில் கடைசி சேஞ்சு, அதாவது இந்த சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் கோட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோல்டரும் கிரியேட் ஆகிருக்குது. கான்ஃபிக் ஃபோல்டர் அது மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ்லாம் கிரியேட் ஆகிருக்குது. இப்போ நான் வந்து கடைசி சேஞ்சுக்கு போக போகிறேன். அதாவது இந்த சேஞ்ச் சர்வரை ஸ்டார்ட் பேக் ஹேண்டில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒரு HTTP சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் MongoDBயோட கனெக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ அதனால் இந்த சேஞ்சுக்கு நான் போகிறேன். கண்ட்ரோல் இன்சர்ட் git reset -hard அந்த சேஞ்சுக்கு போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் என் டைரக்டரி எல்லாமே காலி ஆகிடுச்சு, ரைட்? அப்போ என் கோட் பேஸை என்ன பண்ணுறேன், அந்த சேஞ்ச் அப்போ என்ன கோடு இருந்துச்சோ அந்த கோடுக்கு போகிறேன் நான். இதுதான் கிட்டுன்னு என்ன சொன்னேன், வெர்ஷன் கண்ட்ரோல் டூல், கரெக்டாக? எல்லா வெர்ஷனையும் மெயின்டைன் பண்ணுதா, கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ண முடியுது, கரஸ்பாண்டிங் ஒரு பர்டிகுலர் வெர்ஷனுக்கு போகணுன்னா போக முடியுது. அதனால தான் இதை வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க, கிட்டை. ஸோ இப்போ நான் இந்த சேஞ்சுக்கு போயிட்டேன். இப்போ நம்ம கோடை பார்ப்போம். கோடை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஆர்கிடெக்சர் கோடு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம அப்ளிகேஷன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ண போகிறோம் பேக் ஹேண்டில். ஏன் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவை அப்படின்னா நம்ம பேக் ஹேண்டில் நிறைய காமனான விஷயங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து HTTP ரிக்வஸ்ட் வருது, அந்த ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு வெப் சர்வர் வேணும். அந்த வெப் சர்வர் நம்ம அப்ளிகேஷன் நம்ம புதுசாக எழுத முடியாது இல்லை, அந்த வெப் சர்வர்லாம் இந்த ஃப்ரேம் ஒர்க்லேயே இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த HTTP ரிக்வஸ்ட் வருதுன்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷனை அது கால் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது நம்ம அப்ளிகேஷனில் இருந்து எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்குக்கு சர்வர் ஒரு வெப் சர்வரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது நம்ம என்ன கொடுக்கணும்னா எந்த போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த போர்ட் நம்பரையும் கொடுக்கணும். ஸோ அந்த போர்ட் நம்பரில் ஒரு வெப் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம இப்போ கோடுக்கு போவோம். கோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
நம்ம ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு லிசன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடணும் எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கில். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம நோட் npm i போட்டு இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, நிறைய கமாண்ட்ஸ் போட்டு இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா. அப்படி நம்ம பேக்கேஜெலாம் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த கமாண்ட் கொடுத்து பேக்கேஜெலாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், மாங்கூஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ண கோடெல்லாம் இந்த நோட் மாடியூல்ஸ் டைரக்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ரைட்? அது எப்படி நம்ம கோடில் யூஸ் பண்ணுறதுன்னா, முதல்ல அதை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா நமக்கு ஒரு வேரியபிள் வந்துடும். ஓகே, இந்த வேரியபிள் அப்படியே கால் பண்ணால் போதும், நமக்கு இன்னொரு வேரியபிள் வந்துடும். ரைட்? இந்த வேரியபிள் ஆப் டாட் லிசன் அப்படின்னு கூட்டா நம்ம எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த லிசன்ன்ற ஃபங்க்ஷன் தான் அந்த வெப் சர்வரை ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு நம்ம ஒரு போர்ட் நம்பரை கொடுக்குறோம். கரெக்டா? அந்த போர்ட் நம்பர் கொடுக்கும்போது நம்ம கூடவே செகண்ட் ஆர்குமெண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனையும் கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்பிரஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த போர்ட் நம்பரை கொடுத்துட்றோம். போர்ட் நம்பர் கொடுக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனும் கொடுக்குறோம். எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணணும்னா அந்த போர்ட் நம்பரில் ஒரு சர்வரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிடும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், மாங்கோ டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறோம். கரெக்ட்? ஸோ இதுதான் இப்போ பண்ணுறோம். இதுக்கு தான் எக்ஸ்பிரஸ் ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட்? ஒரு வெப் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கலாம். இப்போ நம்ம போர்ட் நம்பர் எப்படி இந்த ஆப் டாட் கான்ஃபிகில் வருது அப்படின்னா, யூஸ்வலாக போர்ட் நம்பர் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே .envயில் இருக்கும். நம்ம காமனாக நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற கான்ஃபிகரேஷன் எல்லாமே இந்த .envயில் வச்சுருப்போம். நம்ம இந்த .envலேருந்து நம்ம ப்ரோக்ராம்குள்ளே அதை யூஸ் பண்ணணும். அது எப்படி கொண்டு வருதுன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி கான்ஃபிக் டைரக்டரி கிரியேட் பண்ணி இந்த .env பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இந்த .env பேக்கேஜை நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு கான்ஃபிக்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடணும். கான்ஃபிக்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா .envயில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையுமே யூசர் என்வாயர்மெண்ட் வேரியபிள் கொண்டு வந்துட்டு இந்த process.env மூலிமா அது வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது இந்த கர்லி பிரேசஸ் போடணும். ஆப்ஜெக்ட் வந்து நத்திங் பட் கீ வேல்யூ. கீ வந்து போட்டு வேல்யூ வந்து அந்த .envயில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்போ கிரியேட் பண்ணோம்னா நம்ம கோடில் இந்த ஆப் டாட் கான்ஃபிகை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப் டாட் கான்ஃபிக் டாட் போர்ட் நம்பர், ஸோ அப்படி நம்ம கான்ஃபிக்லேருந்து இந்த போர்ட் நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சர்வர் ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடலாம். ரைட்? ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த app.js கிரியேட் பண்ணேன். இந்த டிபி டைரக்டரியில் போய் இங்கே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். அப்புறம் கான்ஃபிகில் போய் ஒரு கான்ஃபிக் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதேமாரி கிரியேட் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணோம், எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி சர்வரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். .envலேருந்து கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் இதுக்கு கொண்டு வந்துட்டோம். ரைட்? இது வரைக்கும் இதான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சர்வரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா MongoDBயோட கனெக்ட் பண்ணணும். MongoDBயோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், மாங்கூஸை இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாங்கூஸ் இம்போர்ட் பண்ணி மாங்கூஸ் mon.connect இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடணும். இது வந்து இந்த கனெக்ட் ஃபங்க்ஷன் மாங்கூஸில் இருக்குது. ரைட்? அதுக்கு வந்து நம்ம MongoDB URL கொடுக்கணும். கொடுத்தா மாங்கோ டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிடும். அடுத்தது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பேக் எண்ட் நம்ம கோடில் இருந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்கிட்ட பேசி லிசன் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். மாங்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு மாங்கூஸோட பேசுகிறோம், லைப்ரரியோட பேசி கனெக்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அது டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணிக்கும். ஓகே? ஒரு விஷயத்துக்கு தனித்தனி பேக்கேஜோட நம்ம அப்ளிகேஷன்லேருந்து நம்ம கால் பண்ணுவோம், பேசுவோம். ஓகேவா? ஸோ இப்போ மாங்கூஸோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கோட் பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் டு டிபி இருக்குது. கனெக்ட் டு டிபியில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய டேட்டா பேஸ் மாங்கூஸாக இருந்துச்சுன்னா கனெக்ட் டு MongoDB. ஸோ MongoDB வந்து இந்த டிபி ஃபோல்டரில் வச்சுருக்கேன். இங்கே மாங்கூஸோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல போய் npm start கொடுக்கணும். ஸோ npm start கொடுக்குறேன் அப்படின்னா
இந்த பேக்கேஜ் டாட் ஜேசனில் என்ன கமாண்ட் கொடுத்துருக்கணும் அந்த கமாண்ட் தான் இங்கே ரன் ஆகும். இங்கே பாருங்க நோட் மான் ஆப் டாட் ஜேஎஸ் ரன் ஆகுதா, ரைட். ஸோ என்ன ஆகும், இந்த ஃபைல் ரன் ஆகுமா? இந்த ஃபைல் ரன் ஆன உடனே ஃபஸ்ட்டு இந்த கனெக்ட் டு டேட்டா பேஸை கால் பண்ணுவோம். கனெக்ட் டு டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிங் ஃபங்க்ஷனு, அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு சர்வர் ஸ்டார்டட் ஆன் போர்ட் நம்பர் இதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடுது. ஏன்னா கனெக்ஷன் டு MongoDB வந்து வெயிட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ அசிங் ஃபங்க்ஷன்றதுனால அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும், கனெக்ட் பண்ணிருக்கும். ஆனால் மீதி கோட்லாம் கண்டினியூ டு எக்ஸிக்யூட், ரைட். ஸோ இதுக்கு அப்புறம் MongoDBயோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெசேஜ் MongoDB கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், இந்த மெசேஜும் வந்துருச்சு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லிசன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு போர்ட் நம்பர் கொடுத்தோம். ஸோ எக்ஸ்பிரஸ் வந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷனில் போய் நம்ம Mongo டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறோம். இது நம்ம கனெக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் கூட நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு இதோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், கரெக்டாக. சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கு, MongoDB கனெக்ட் பண்ணுறதுக்கு Mongoose. ஸோ இதை பண்ணிவிட்டு கூட இதை பண்ணலாம்.